கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான ஒரு உள்ள வார்த்தை 2 சாமுவேல் 22:29. கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காக இருக்கிறீர். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காக இருக்கிறீர். அதாவது கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு விளக்காக இருக்கிறேன், நான் உனக்கு வெளிச்சமாக இருக்கிறேன், நான் உனக்கு உயர்வாக இருக்கிறேன், நான் உனக்கு அற்புதமாக இருக்கிறேன், நான் உனக்கு அதிசயமாக இருக்கிறேன், நான் உனக்கு சுகமாக இருக்கிறேன், நான் உனக்கு வெற்றியாக இருக்கிறேன், நான் உனக்கு விடுதலையாக இருக்கிறேன், நான் உனக்கு சந்தோஷமாக இருக்கிறேன், நான் உனக்கு சமாதானம் இருக்கிறேன், நான் தான் உனக்கு விளக்காக இருக்கிறேன், நான் தான் உனக்கு வெளிச்சத்தை கொடுக்க போகிறேன். இருளுக்குள்ள உன்னை நடத்த மாட்டேன், உனக்குள்ள வெளிச்சத்தை கொடுத்து வெளிச்சத்தை கொடுத்து வெளிச்சத்தை கொடுத்து உன் பாதையும் உன் வழியும் நான் வெளிச்சமாய் கொண்டு போய் உனக்கு நான் விளக்காக இருக்கிறேன். மகளே, நீ கலங்காத. நீ இருளுக்குள்ளே கால் வைக்காத அளவுக்கு, நீ போராட்டத்துக்குள்ளே கால் வைக்காத அளவுக்கு, நீ சிக்கலுக்குள்ளே கால் வைக்காத அளவுக்கு, நீ குழியில கால் வைக்காத அளவுக்கு நான் உனக்கு விளக்க காட்டுறேன். இதுதான் பாதை. இந்த இருட்டுக்குள்ளே போகாத, இந்த உனக்கு வெளிச்சத்தை காட்டுறேன், இந்த பக்கவா இந்த பக்கவா, இருட்டுக்குள்ளே போகாத அப்படின்னு சொல்லி விளக்கை காட்டுகிறவர் உனக்குள்ளே இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, தேவரீர் என் வெளிச்சம் இல்லைன்னா நடக்க முடியாது, வெளிச்சம் இல்லைன்னா போக முடியாது. ஒரு இருட்டுக்குள்ளே இருந்து எந்த பக்கம் கதவு திறந்திருக்கு, எந்த பக்கம் பூட்டி இருக்கு, எது பாதைன்னு தெரியாது இருட்டுக்குள்ளே இருந்தா. ஆனால் அந்த இருட்டுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும்படி இயேசு உங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். அதான் சொல்றாரு, தேவரீர் என் விளக்கா இருக்கிறேன். நடக்க வேண்டிய பாதைக்கு வெளிச்சம் வேணும், ஓடுவதற்கு வெளிச்சம் வேணும், நடப்பதற்கு வெளிச்சம் வேணும், படிப்பதற்கு வெளிச்சம் வேணும், வேலை செய்வதற்கு வெளிச்சம் வேணும். எல்லாத்துக்கும் வெளிச்சம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியும். அப்போ அந்த வெளிச்சமாக இயேசு உங்கள் இரான வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பன இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேலையிலே நீர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சமாக இருந்து உங்களுடைய பிள்ளைகளை கரம்படுத்தி நடத்துங்க. தேவ கிருபை தேவசமான கடந்து வரட்டும். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.